சின்ன 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 जय राधा माधवा कुंज बिहारी देवीं सरस्वती व्यास
पूर्णशुद्धो नित्यमुक्तो अभिन्नत्वं नामनामिने कृष्णवर्णं तुषाकृष्णं साङ्गोपङ्गस्य पार्षदं यज्ञैः सङ्कीर्तनप्राय यजन्ति समे सुमेधसः नमो पङ्कजनाभाय नमो पङ्कजमालिने नमो पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे कृतये गायतो विष्णुं त्रेतायां यजतो मगै द्वापरे परिचर्यायां कलितत्सङ्कीर्तनम् हरे कृष्ण இந்த விசேஷமான தாமோதர மாதத்தில் எல்லாரையும் வரவேற்கிறோம். ராதாகிருஷ்ணா கவலைகள் சார்பாக எல்லாருக்குமே என்னோட பணிவான நமஸ்காரங்கள். எல்லாருக்குமே இந்த விசேஷமான தாமோதர வர்த்தா தாமோதர ஆர்த்தி வந்த எல்லா பக்தர்களுக்கும் வெல்கம் யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கோயிலில் ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷமாக நம்ம வந்து இந்த தாமோதர விரதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 4 வருஷமாக நம்ம வந்து இந்த தாமோதர மாதத்தை வந்து விடாமல் எந்தவித இடையூறு இல்லாமல் பகவானோட ஆசிரியத்தில் பகவானோட ஆசீர்வாதத்தினால அவரோட அருள்னால நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த தாமோதர மாதம் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மாதம். அதாவது சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நதியில் வந்து ரொம்ப பூர்வமான நதி, ரொம்ப உயர்ந்தமான நதி கங்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க. வைஷ்ணவர்களை வந்து உயர்ந்தமானவர் நம்ம கோபேஸ்வர் மகாதேவன் சொல்லி சொல்கிறாங்க. சாஸ்திரங்களை வந்து உயர்ந்தமானது எதுன்னா ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லி சொல்கிறாங்க. விரதத்தில் வந்து முக்கியமான ஒரு விரதம், உயர்ந்தமான ஒரு விரதம்னு சொல்லி ஏகாதசி விரதம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே மாசத்துல மார்கசீர மாசம் சொல்லி பகவான் கிருஷ்ணர் வந்து 10வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் வருது, அக்டோபர் நவம்பர் அந்த மாதத்தில் வருது வெஸ்டர்ன் கேலண்டர் பிரகாரம். இந்த மாதத்தில் நான் தான் கார்த்திகை மாதம்னு சொல்லி கூட பகவான் சொல்கிறாங்க. அதாவது கார்த்திகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீர்த்திதா அப்படின்னு சொல்லி ஒரு பதத்துலேருந்து வந்திருக்கிறது, ஒரு சொல்ல வந்திருக்கு. கீர்த்தி அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணியோட பேர். ராதாராணிக்கு நிறைய பேர் இருக்கு. இன்னொன்று, இந்த மாதத்தில் நம்ம வந்து கடைப்பிடிக்க ஒன்று யாரை வந்து ஆராதனை பண்ணோம்னா ஸ்ரீமதி ராதாராணியை தான் ஆராதனை பண்ணணும். அதாவது கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 12 மாதம் இருக்கு. கேசவா, நாராயணா, மாதவா, ஓம் கேசவா, ஓம் நாராயணா, ஓம் மாதவா, ஓம் விஷ்ணுவே, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா சொல்லி 12 மாதம் இருக்குது. அந்த 12 மாதத்தில் ஒரு மாதத்துலேயும் ஒரு பகவானை வந்து விஷ்ணுவோட அம்சத்தை வந்து நம்ம வந்து ஆராதனை, அதாவது ப்ரிசைடிங் டிகின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மாதத்துக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அவதாரத்தை பகவானை நம்ம வந்து ஆராதனை பண்ணி சொல்லணும். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் அல்லது தாமோதர மாதம் நம்ம யாரை வந்து கடைப்பிடிக்கணும்னா ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரையும் சேர்ந்து நம்ம வந்து ஆராதனை பண்ணணும் சொல்லி சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாமோதர மாதத்துக்கு இன்னொரு பேர் உஜ்வல மாசம்னு சொல்லி கூட பேர். உஜ்வல அப்படின்னா ராதாராணியோட பேர். ஸோ ராதாராணியோட மாதம் இல்லைன்னா தாமோதர மாதம்னு சொல்லி சொல்கிறாங்க. தாமோதரா அப்படின்னா கயிறுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். தாமோதரானா உதரா, அதாவது வயிறு. அந்த உதரை வந்து யசோதா மாதானால கட்டப்பட்டதுனால அதுக்கு பகவானுக்கு வந்து தாமோதரான்னு சொல்லி பேர் ரொம்ப பிரபலமானது, ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த பேர் தாமோதரான்னு சொல்லி. அப்படிதான் அந்த பேர். ஸ்ரீமத் பாகவதம்ல 10வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் நம்ம படித்தா இதோட விளக்கத்தை வந்து பரீட்சித் மகாராஜுக்கு இவர் சுகமணி அவர்கள் வந்து விளக்கத்தை கொடுக்குறாங்க. கிருஷ்ண புக்கில் கூட நம்ம 10வது சாப்டர் படித்தா இதில் எல்லாம் விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. இது எப்படி இந்த லீலை எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாள் என்ன பண்ணாங்க, குபேரனோட பசங்க மணிகிருவா, நலகுபேரா, மணிகிருவான்னு சொல்லி 2 பேர். எப்படி அவங்க தகப்பனார் வந்து ரொம்ப செல்வாக்கு இருக்கிறவங்க,
ரொம்ப பணபலம் இருக்கிறவங்க, அதாவது தேவர்களுக்கே வந்து அவர் வந்து கோஷாதிகாரின்னு சொல்லுவாங்க, ட்ரெஷரர் சொல்லி சொல்லுவாங்க தேவர்களுக்கே. அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம வந்து பேங்க் கேஷியரை பார்த்தா எவ்வளோ பணம் இருக்கலாம்ப்பா இவங்கிட்ட சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவர் எல்லா தேவர்களுக்கே இவர் வந்து ஏன் நம்ம ஏழுமலைக்கே அவர் வந்து இது கொடுத்தவர், கடன் கொடுத்தவர். யாரு? நம்ம குபேரர். அதாவது இவர் ராவணனுக்கு வந்து இவர் வந்து கசின்ஸு, எல்லாம் சொந்தம் இவங்க. அப்பேற்பட்ட குபேரனோட பசங்க எங்க அப்பா அவ்வளோ பெரிய பணக்காரரு அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரத்தினால என்ன பண்ணுவாங்க, எப்போ நம்ம பார்க்கலாம் பௌத்திக உலகத்தில் வந்து பணம் ஜாஸ்தி இருக்கிறவங்க, செல்வாக்கு இருக்கிறவங்க, இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய குடிக்கிறது, பெண்கள் கூட சுற்றுறது, அதாவது மற்றவங்க வந்து கேளனையாக பார்க்கறது, அவதூறாக பேசுறது, இதெல்லாமே இவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே வந்த ஒரு குணம். இதெல்லாம் அது ஜென்ரலாக எல்லாருக்குமே அப்படி வந்துடும். யார் ஒருத்தருக்கு வந்து பக்தரோட சாங்கித்யம் இல்லாதவங்களுக்கு அசத் சாங்கித்யம், ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சொல்லுவாங்க பக்தி சாம்பிரத சித்தில ஜனசங்கா பிரஜல்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் ஒருத்தர் வந்து அபக்தர் கூட சாங்கித்யம் பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறது வந்து நம்ம சாதாரணமாக நம்மளோட பௌத்திக உலகத்திலாம் நம்ம பார்க்கலாம். அதனால தான் சில சுவாமி பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, எப்போ செல்வாக்கு பணம் நம்மளுக்கு ஜாஸ்தியான உடனே பரம்புரு சில பக்தி சித்தாந்த கோசாமி கூட சொல்றாங்க, உடனே வந்து புக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. பகவத்கீதா, பாகவதம், சைதன்ய சரிதம் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த பணம் வந்து மாயாவுக்கு வந்து அடிமையாயிடுது. மாயாவுக்கு அடிமையாகிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், அந்த பணம் எல்லாமே பகவானோட சேவைக்கு இல்லாமல், பகவானோட கைங்கரிக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கு மாயாவுக்கு சேவைக்கு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அது வந்து உருவாயிடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வந்து நம்மளுக்கு பணம் சேருதோ செல்வாக்கு சேருதோ அப்போ நம்ம என்ன செய்யணும், அது ஒரு பகவானோட சேவையில் நம்ம ஈடுபடுத்தணுன்றது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதா, பாகவதம், அப்புறம் வந்து பத்ம புராணம், இதெல்லாமே. ஸோ இந்த தாமோதர மாதம் வந்து பத்ம புராணத்தில், ஸ்கந்த புராணத்தில் ஹரிபக்த விலாசம் சொல்லி ஒரு புஸ்தகம் எடுத்திருக்காரு சனாதன கோஸ்வாமி. இதில் வந்து ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அதாவது பக்தி சேவை எப்படி பண்ணணும், ஆராதனை எப்படி பண்ணணும், டிடி விக்கிரகாராதனை எப்படி பண்ணணும், இதெல்லாமே ரொம்ப ஆழமாக சனாதன கோஸ்வாமி வந்து ஹரிபக்தி விலாசன்ற ஒரு புஸ்தகத்தில் முக்கியமாக இந்த தாமோதர மாதத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாரத புராணம், நிறைய புராணத்தில் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. சத்யவிருத்தி முனின்னு சொல்லி ஒருத்தர், அவர் நாரத முனி, அப்புறம் இன்னொருத்தர், இது மூணு பேர் இது வந்து அவங்களோட டிஸ்கஷனில் தான் இதெல்லாம் இந்த லீலைகள்லாம் நடக்குது. அந்த லீலைகள் நடந்தது இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி. அப்போது இந்த குபேரனோட 2 பசங்க, நல்ல குபேர மணிகவை என்ன பண்ணாங்க, அந்த அகங்காரத்தில் அந்த செல்வாக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆடையெல்லாம் அவுத்தி விட்டு பெண்கள் கூட ஜலக்கிரீடங்கள் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஜலக்கிரீடங்கள் ஆடும்போது ஒரு பெரிய முனிவர்கள் அங்கே வராது, நாரத முனி அங்கே வராது. அந்த நாரத முனி வரும்போது நம்ம பார்க்கலாம், இந்த ஆதி காலத்துலேருந்து யாராவது ஒரு சாதுக்கள் நம்ம வீட்டுக்கு வரதோ இல்லை நம்ம வந்து வழியில் பார்க்குறதோ உடனே நம்ம என்ன செய்யறோம், அங்கே வந்து நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணுவோம், அவங்களுக்கு வைஷ்ணவ பிரணாமம் சொல்லுவோம். இதெல்லாமே நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம இதில் வந்திருக்குது, இதெல்லாம் நம்ம ரத்தத்திலே வந்திருக்குது. இது எல்லாமே இது வந்து ஒரு எட்டிக்வேட்னு சொல்லுவாங்க, வைஷ்ணவ எட்டிக்வேட். ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு பணிவான ஒரு குணத்தை வந்து வெளிப்படுத்துறது இது எல்லாமே தெரியும் ஆழமாக. ஸோ இதேதுலேருந்தே எல்லாருக்குமே அந்த பக்தர்கள் அந்த இது வந்துடும். ஆனால் இவங்க அந்த அகங்காரப்பட்டதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அவங்களோட சாங்கித்யம் அந்த மாதிரி. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு பக்தி தொண்டில் வந்து முன்னேறணும்னா அவங்களோட தூய்மையான பக்தரோட சாங்கித்யம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது சாது சங்கம். சாது சங்கா பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல். நம்ம பகவான் இருக்கலாம், கோயில் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் பக்தர் இல்லாத ஒரு இடம் வந்து அது பகவான் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பக்தர் தான் வழிகாட்டுவாங்க, எங்கே பகவான் இருக்காங்க, எப்படி பகவானை வந்து நம்ம அடையணும், பகவானுக்கு அடையிற வந்து அந்த வழிமுறைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, இதெல்லாமே பக்தர் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு பக்தரோட சாது சங்கத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஜெகநாத்புரியில் ஒரு தடவை பிரபுபாதர் என்ன பண்ணார், சுவாமி பிரபுபாதர் தன்னோட கல்வியெல்லாம் முடிச்சுட்டு எல்லா ஸ்நேகிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சைட் சீயிங் பிளேஸ் சொன்னாங்க. நாங்கள் இந்த பக்கம் போகிறோம், நாங்கள் அந்த பக்கம் போகிறோம், சிம்லா போகிறோம், இமாச்சல் பிரதேஷ் போகிறோம், அப்படிலாம் போகிறோம் சொல்லி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பிரபுபாதரையும் கூப்பிடுறாரு. நீ எங்கே வர, நீ யார் கூட வர, எங்கே போயிட்டு இருக்க, நீங்கள்லாம் நம்ம எல்லாம் கல்வியெல்லாம் முடிச்சுட்டு வைங்க, நம்ம எல்லாம் ஒரு
ஜாலியாக ட்ரிப் போயிட்டு வரலாம்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறாங்க பிரபுபாதர். அப்போ பிரபுபாதர் சொல்கிறாரு, நான் கல்வி முடித்த உடனே ஜெகநாத்புரியை போய் பார்க்கணும், ஜெகநாத்புரிக்கு வந்து அந்த சேத்திரத்துக்கு போய் நான் வந்து அந்த மகிமைகள் எல்லாம் நான் கேட்கணும், அதனால தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பிரபுபாதர் அவங்க சொன்ன பிறகு, நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி இருக்கிற, நீ அவன் ஜாலியாக சுற்றுறதுக்கு அங்கே எங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தா, நீ என்ன போய் கோயிலில் உட்காரன்னு சொல்லி சன்னியாசி மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி பிரபுபாதர் கேட்கும்போது, இல்லை என்னோட வாழ்க்கையோட குறிக்கோளே அதுதான், நான் வந்து பகவானை பார்க்கணும், பகவானோட அந்த மகிமைகளை கேட்கணும். ஏன்னா ஸ்ரவணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ரவணம் கீர்த்தனம் ரொம்ப முக்கியமானது. சரி, அதனால என்ன செஞ்சாரு பிரபுபாதர் அப்படியே விட்டார், யாருமே பேசல. அப்போ அபைசரன் சொல்லி பேர் அவருக்கு. அப்போ அப்பா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் புரி ஜெகநாத் போயிட்டுருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது அப்பாவுக்கு பயம் வந்துருது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அப்பா வந்து வெளியே அமைச்சதே கிடையாது, பிரபுபாதர் வந்து வெளியே அமைச்சதே கிடையாது. அப்போ பயமாயிடுச்சு, இல்லைப்பா நீ ஒருத்தனே போகாது, இன்னும் ரொம்ப கொஞ்ச நாள் ஆகட்டும் சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது, இல்லைப்பா நான் போயிட்டு வரேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் தான் எனக்கு ஏன்னா பிரபுபாதர் ஃபஸ்ட்டு சிக்ஷாகரும் அவங்க அப்பா தான், அவங்க தகப்பனார் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாம் தைரியத்தை கொடுத்துருக்கீங்க, எனக்கு யாருக்கு நீங்கள் கூட யாருப்பா இருக்காங்கன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கல கூட பரமாத்மா இருக்காரு, எனக்கு என்ன பயம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சரி பிரபுபாதர் அவருக்கு கொஞ்சம் அவர் பேசின உடனே அந்த தைரியத்தை பார்த்து, அந்த கான்ஃபிடென்ஸை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் மனோதைரியம் வந்தது அப்பாவுக்கு. அப்போது ட்ரெயினில் ஏற்றி விடுறாரு. ஏற்றி உடனே ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி எங்கள் கசின் அங்கே இருக்காங்க, அவங்க வீட்டில் நீங்கள் தங்கலாம், நீ வெளியே தங்காத அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. ஸோ நேராக ஜெகநாத்புரி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அவங்களோட அக்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கூட போயிட்டு நீ குளிச்சுட்டு வாப்பா, நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணுறோன்னு சொல்லி அனுப்பிச்சோடனே அவர் குளிச்சுட்டு வராரு. பார்த்தா எல்லாமே அசைவமோட அசைவமோட உணவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பிரபுபாதர் பார்த்த உடனே இதாகிடுச்சு, ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா நம்ம குடும்பத்தில், நம்ம வம்சத்தில், நம்ம சம்பிரதாயத்தில் இப்படி ஒரு நம்மளுக்கு உறவினர்கள் இப்படியெல்லாம் இருக்காங்களான்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, கவலைப்பட்டு தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் எங்கேயாவது கோயிலில் போய் தங்கிடுறேன், இந்த மாதிரி உணவெல்லாம் நான் எனக்கு எடுக்கிற வந்து ஒரு வழக்கம் கிடையாது, நீங்கள் எப்போ பகவானுக்கு சமைச்சு பகவானுக்காக நீங்கள் படிக்கிறீங்களோ அப்போ நான் வந்து என்னை கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இவங்க எவ்வளோ கூப்பிடுறாங்க, என்ன கூப்பிட்டாலும் பிரபுபாதர் வரல. அப்போ பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கோயிலுக்கு போய் அந்த விஷ்ணு கோயிலில் இருக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு அங்கே தங்கிடுறாங்க. அப்போ ஜெகநாத்புரிக்கு அடுத்த நாள் போகிறாங்க. அங்கே பார்க்கும்போது எந்த சாது இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க, யார் தூய்மையான சாது யாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ தூய்மையான சாது யாருன்னா திதிக்ஷவா காருணிகா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் அவருக்கு பார்க்கணும். தேர்ட் கேண்டல், யார் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்களோ, சகிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படி. அப்புறம் அஜாத சத்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. அஜாத சத்ருன்னா யாரும் அவருக்கு வந்து விரோதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்க வேணால் அவங்கள விரோதியாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க, தவிர அவங்களுக்குன்ற யாரும் விரோதியே கிடையாது. அப்படி நம்ம தர்மரை பார்க்கலாம். தர்மர் வந்து நிறைய பேர் அவங்கள வந்து விரோதியாக நினைக்கிறாங்க, ஆனால் தர்மர் மட்டும் அவங்கள விரோதியாக யாரையும் நினைக்கல, எந்நேரமும் நினைக்கல தர்மர். அப்படி அஜாத சத்ருவாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கவங்க தான் சாதுவோட லட்சணம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரபுபாதர் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு 2-3 சாது வந்து அவங்க பிரபுபாதர் கிட்ட நெருங்கிட்டு வராங்க. வாங்கினேன், அவங்களுக்கு புரி ஜெகநாத்தெல்லாம் காமிக்கிறேன், அப்படி இப்படி காமிக்கிறேன், அதாவது இவங்க பணத்துக்காக வந்திருக்கிறது, கைடு மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பிரபுபாதர் நல்லா புரிஞ்சிருச்சு, இவர் உண்மையான சாது கிடையாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த புரி ஜெகநாத் டெம்பிளுக்கு பின்னாடி ஒரு சாது வந்து மாலை வச்சுட்டு பகவானோட நாமத்தை ஜபிச்சுருக்காங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே. ஸோ அவங்கள பார்த்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கவனிக்கிறாங்க. நல்லா சமாதி ஸ்டேஜில் இருக்காங்க. அதாவது ஆழமான பகவானோட சிந்தனையில் அவரோட பாத பத்மத்தை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் வணங்கிட்டு இந்த மாதிரி எனக்கு ஜெகநாதரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லணும்னு சொல்லும்போது, அப்போது அந்த ஜெகநாதரோட லீலைகள் எல்லாம் சொல்ல அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் தான் ஜெகநாதரை போய் பார்க்குறாரு ஸ்ரீல பிரபுபாதர். அப்படின்னா இதை எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஒரு உண்மையான சாதுவை நம்ம தேடி போகணும். அப்போ நம்மளுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரலாம், உண்மையான சாது யாரு? கலியுகத்தில் எல்லாமே போலி சாதுகளாக இருக்காங்க, எல்லாம் ஏமாத்துறவங்க தான் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் நிறைய இந்த போலி சாதுகளை தான் நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் போலி சாதுகளை பார்க்கலாம். அப்போ உண்மையான சாதுவை நம்ம எப்படி தேடுறதுன்னா, நம்ம
பிரார்த்தனை பண்ணணும். சாஸ்திரங்களை சொல்லப்படுற ஆச்சாரியா சொல்றாங்க, உனக்கு உண்மையான ஒரு குரு வேணும்னா உன்னோட இதயத்துல அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கணும். நான் ஒரு உண்மையான குருவை வந்து நான் சந்திக்கணும், உண்மையான குருவை வந்து நான் வந்து வணங்கணும், அவங்க கிட்ட தான் நான் வந்து எல்லா சொற்பொழிப்பும் வந்து நான் கேட்கணும், அவங்களோட அடிச்சடைகளை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணணும், அதை நான் வந்து கடைப்பிடிக்கணும். அப்படி ஒரு சாது, அதாவது பகவானோட ராஜ்யத்துக்கு கொண்டு போற ஒரு தகுதி அவருக்கு இருக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றாங்க, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விது சகாலே நேஹா மாதா யோகலஸ்தா பரந்தமா சொல்லி கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு உண்மையான குரு வேணும்னா யாரும் நம்ம வந்து குரு சிஷ்ய பரம்பரை யார் வராங்களோ அந்த குருவை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட குரு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் அவங்க வந்து ஆஸ் இட் இஸா உண்மை உரிகளா நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்போ உடனே வந்து என்ன செய்யறாங்க, கிருஷ்ணர் பிரம்மாக்கு என்ன சொல்றாங்களோ, பிரம்மா எனக்கு என்ன நாரதருக்கு உபதேசம் பண்றாங்களோ, நாரதர் எப்படி வியாசதேவருக்கு உபதேசம் பண்ணாங்களோ, வியாசதேவர் எப்படி பத்மநாபர், இந்த மாதிரி அவங்க அந்த குரு சிஷ்ய பரம்பரை என்னென்ன வருதோ அது மட்டும்தான் அவங்க வந்து அடிஷன் டெலிஷன் எதுவும் இல்லாமல் கரெக்டாக ஆஸ் இட் இஸ் சொல்கிறதுனால அது வந்து என்ன இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். ஸோ இப்படி இந்த மாதம் தாமோதர மாதம் வந்து நம்ம பண்ண வேண்டிய உண்மை சேவைகள் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், பகவானுக்கு விளக்க வந்து நம்ம ஆஃபர் பண்ணணும். ஸோ இந்த நடக்க வரதை முடிச்சிடறாரு. இங்கே 2 பேர் அந்த மாதிரி இருக்கும்போது நாரதமுனி வரும்போது அவங்களுக்கு நாரதமுனிக்கு அந்த அதிதி சத்காரம், அந்த சத்காரம் இல்லாத அவங்க வந்து அவமரியாதை பண்ணதுனால நாரதமுனிக்கு கோவம் இருக்கு. அப்போ நாரதமுனிக்கு கோவம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, சபிச்சிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து ஆடை இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்றீங்க, 2 பேரும் மரமாயிடுறீங்க. ஆனால் அந்த கர்சில் அந்த சாபம் கொடுத்தாலும் அதில் ஒரு மோட்சமும் கொடுக்குறாரு. என்ன மோட்சம் கொடுக்குறாங்கன்னா, அதான் உண்மையான ஒரு சாதுக்களோட குணம் என்னன்னா, எப்போ அவருக்கு சாபம் கொடுத்தாலும் யாருக்காவது அவங்க மோட்சமும் கொடுத்துட்றாங்க. அதனால நீங்க நந்தபாபாவோட வீட்டில் வந்து 2 பெரிய மரங்களா நீங்க பிறப்பெடுக்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு சாபத்தை கொடுத்துட்றாரு. ஸோ அவங்க நேராக நந்தபாபா வீட்டில் வந்து, அதனாலதான் ஆடை இல்லாம யார் ஒருத்தர் வந்து ஆடை இல்லாம வாழ்க்கையை நடத்துறாரோ அவங்களுக்கு வந்து மரத்தோட பிறப்பு தான் கிடைக்கும். இப்போ நிறைய நம்ம பாம்பெல்லாம் பார்க்கலாம், இந்த மாதிரி புஷஸ்ல வந்து நிறைய செடி கிட்ட மரம் கிட்ட வேக்கண்ட் பிளான்ல வேக்கண்ட் பூமியில வந்து நிறைய பார்க்கலாம். ஏன் அந்த மாதிரி ஒரு பிறப்பு வந்திருக்குன்னா, மற்றவங்க மேல பொறாமப்படுறாங்க பாருங்க, பயங்கரமா பொறாமப்படுவாங்க. அப்போ பொறாமப்படும்போது என்ன ஆகுது, வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு பொறாம தான். அவன் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க யாருமே நல்லா இருக்கக்கூடாது. வின் லூஸ் பாலிசி, அது பேர் வின் அண்ட் லூஸ் பாலிசி. நம்ம ஜெயிக்கணும், அவன் தோக்கணும். இப்படி ஒரு உணர்வுல வந்து அவங்க வளர்ந்தனா, அவன் வந்து வளர்த்துட்டா அப்போ பாம்பு ஜென்மம் வரும். அதனாலதான் சொல்லுவாங்க, கன்னடால கூட சொல்லுவாங்க, 12 வருஷ ದ್ವೇಷ ಇರುತ್ತೆ அவங்க சொல்லி சொல்லுவாங்க. 12 வருஷம் ದ್ವೇಷம் இருக்குமா. ரொம்ப ஒரு கீழ்மட்டமான பிறப்பு அது, பாம்பு பிறப்பு ரொம்ப ரொம்ப கீழ்மட்டமானது. அதனாலதான் நம்ம வந்து நம்மளோட மனித வாழ்க்கையை வந்து டைமண்டோட பெரிய பெரிய என்ன சொல்றது, மில்லியன்ஸ் டைம்ஸ் வந்து ரொம்ப உயர்ந்தமானது. நம்ம இந்த மனிதரோட வாழ்க்கை ரொம்ப ப்ரெஷியஸ் சொல்லுவாங்க. எந்த டைமண்டோ பிளாட்டினமோ எந்த ரத்தமோ வந்து இதுக்கு சமானமா இருக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு பிறகு. அதுலயும் முக்கியமா மாசத்துல தாமோதர மாசம் ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ், வெரி வெரி ப்ரெஷியஸ். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் அங்கே பிறப்பு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அப்போ யசோதாமையை வந்து கிருஷ்ணரை வந்து மடி மேலே மடிச்சுட்டு அந்த தாய்ப்பால் கொடுத்துருப்பாங்க. ஸ்டவ் மேலே அவர் பால் வச்சிருப்பாங்க. அந்த பால் பொங்கி போகுதுன்னு சொல்லி அவரை கீரை இறக்கி விட்டுறாங்க. கீழே இறக்க உடனே கிருஷ்ணருக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், இந்த கதையெல்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் பிரபு, எதுக்கு பிரபு இதெல்லாம் சொல்லி நிறைய வாரம் சொல்லலாம். ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்றேன்னா, ஒரு நாள் தவறாம பகவானோட லீலையை பற்றி நம்ம கேட்டுட்டே இருக்கணுமா. எப்படி நம்மளுக்கு உடல் வந்து சரியில்லாமல் இருந்தால் உடல் விடுற டைம்ல எப்படி ஆக்சிஜன் கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி பகவானோட லீலைகள் வந்து நமக்கு ஆக்சிஜன் மாதிரி. எந்நேரமும் பகவானை பற்றியே நம்ம கேட்டுட்டே இருக்கணுமா. அப்போ நம்ம பகவானுக்கிட்டே போக தேவையில்லை, அந்த லீலையிலே நம்ம வந்து நிமக்னமாயிடணும். அந்த லீலை கேட்க பகவான் நம்மளை வந்து அங்கே கொண்டு போயிடுவாங்க. ஸோ பகவான் அதான் சொல்றாங்க, ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமைதி. ஸோ அதுனா யார் ஒருத்தர் வந்து என்னோட பிறப்பு என்னோட ஜென்ம கர்மா நான் பண்ற செயல்கள் எல்லாமே திவ்யம் என்று நினைக்கிறாங்களோ, அவங்க கண்டிப்பா என்னை வந்து அடைகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர். அவங்க வந்து உடனே என்னை வந்து அடைவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால பகவானோட பிறப்பு பகவானோட செயல்கள் எல்லாமே
பௌதிகமானது கிடையாதுன்றது இங்க நான் சொல்ல வரேன். அதான் பாயிண்ட். அது எல்லாமே திவ்யமானது. அது நம்ம பண்ற கர்மக்கும் பகவான் பண்ற கர்மக்கும் வந்து நிறைய வேறுபாடு இருக்கு. அதனால எந்நேரமும் நம்ம பகவானை பத்தி கேட்டுட்டே இருக்கலாம். இப்ப நம்ம பார்க்கலாம், ஒரு நல்ல படம் வந்தா ரிலீஸ் ஆனா நம்ம என்ன எத்தனை தடவை பார்க்குறோம்? ஒரு தடவை பார்க்குறோம், 2 தடவை பார்க்குறோம், 3ஆவது தடவை பார்த்தோம்னா நமக்கு போர் அடிச்சிடும். ஆனா இது எத்தனை வருஷமா எத்தனை யுகமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ராமாயணம், பாகவதம், அப்புறம் பகவத்கீதை எத்தனை வருடமா கேட்கிறோம், எத்தனை யுகமா கேட்கிறோம். அதுக்கு வந்து நம்ம கணிக்கவே முடியாது. பல யுகங்கள் இருந்து இது வந்து நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுக்கு போர் அடிக்குதா? இல்ல. டெய்லி நம்ம வந்து என்ன செய்யறோம்? நித்தியமா பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறோம். ஹரே கிருஷ்ண மந்திரம். யாருக்காவது போர் அடிக்குதா? ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுனால யாருக்குமே போர் அடிக்காது. ஏன்னா இது திவ்யமானது. பகவானோட நாமம் திவ்யமானது. பகவான் திவ்யமானவர், பரம் புருஷர் அவர். அதனால என்னைக்குமே நம்மளுக்கு வந்து அது செலுத்து போகாது. நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். எத்தனை தடவை சொல்லலாம், எத்தனை வருடமாவது நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி இந்த தாமோதர மாசத்துல அந்த அம்மா யசோதம்மா வந்து சௌமல இருக்கிற பாலை இறக்க போறாரு. கிருஷ்ணர் வந்து கோவம் வந்துடுது. கிருஷ்ணர் கோவம் வந்துட்டு என்னோட அந்த பால் தான் உங்களுக்கு முக்கியமானு சொல்லி பகவான் என்ன செய்யறாரு, அந்த என்ன சொல் பட்டர் வெண்ணெய் கடையிறதுக்காக வச்சிருக்கிற அந்த இதெல்லாம் தயிரெல்லாம் உடைச்சி விட்டுறாரு. உடைச்சி விட்டு ஒரு சைடில் போய் பானையில் வெண்ணெய் வச்சிருக்காங்க, அதெல்லாம் உடைச்சிடுறாங்க. அதெல்லாம் உடைச்சிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, வெண்ணெயை சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ சாப்பிட்டு இருக்கும்போது யசோதம்மா அப்பதான் ஸ்டவ்ல இருக்கிற அந்த பாலை இறக்கிட்டு வராரு. வந்து பார்க்கறாரு. பார்த்த உடனே வீடு எல்லாமே என்ன இருக்கு, கடல், பால் கடல் மாதிரி ஆயிடுது. பால் கடல்ல பகவான் விஷ்ணு வந்து சயனம் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஆயிடுது. எல்லா இடத்துலையும் ஸ்கேட்டர் ஆயிட்டு. எங்க பார்த்தாலும் தயிர், எங்க பார்த்தாலும் இது மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே ஸ்கேட்டர் ஆயிட்டு. இது பார்த்த உடனே கிருஷ்ணரை கூப்பிடுறாரு. கண்ணா இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ யசோதம்மையா கிருஷ்ணரை எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது? கண்ணையா கூப்பிடுங்க பார்க்கலாம். கண்ணையா, கண்ணையா, கண்ணா. அதான் நம்ம தமிழ்ல கண்ணா வந்தது காரணம் அதுதான். ஆக்சுவலா அந்த பேர் வந்து கிருஷ்ணரோட பேரு. நம்ம என்ன செய்யறோம், கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லி கூப்பிடுறாங்கல்ல, அது ஆக்சுவலா அங்கிருந்து வந்தது. 5000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்தது. நம்ம அந்த கண்ணையான்றது நமக்கு கண்ணான்னு ஆயிடுச்சு. அதனால யசோதம்மையா கூப்பிடுறது அன்பா, கண்ணையா கண்ணையா. சோ இப்படி அன்பா தான் கூப்பிட்டு இருப்பாரு யசோதம்மையா கிருஷ்ணரை. அப்போ கிருஷ்ணர் ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு யசோதம்மையாவை பார்க்கறாரு. யசோதம்மையா பார்த்த உடனே, கண்ணையா நீ தானே இதெல்லாம் உடைச்சேன்னு சொல்லி கேட்கிறாரு. அம்மா மையா, அவங்க அம்மாவை கூப்பிடுறதில்ல, மையான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மையா பிரஜபாஷா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மையா நான் ஒன்றும் செய்யலை, நான் ஒன்றும் அதெல்லாம் உடைக்கலை, நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து பொய் சொல்றாரு. கிருஷ்ணர் பொய் சொல்ல 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 யசோதம்மையாக்கு கோவம் வந்து. ஸோ கோவம் வந்த உடனே கிருஷ்ணா அங்கே சொல்றாரு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா சொல்றாரு, புத்திசாலியா சொல்றாரு. மையா நீங்க உள்ள போனீங்கல்ல, ஆவேசமா போனீங்க இல்லையா அந்த பாலை இறக்கிறதுக்காக, அப்போ உங்களோட செங்கிலி வந்து அதுக்கு டச் ஆயிடுச்சு, அதை வந்து தாக்கிடுச்சு, அதனால எல்லாம் உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. கண்ணையா சொல்றாரு. நம்ம கூட சொல்றோம் இல்லையா, நம்ம வீட்டில் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா, ஆமா நான் ஒன்றும் செய்யலாமா, நீ போகும்போது அவரை கையில டச் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம சொல்றோம். அந்த மாதிரி கிருஷ்ணர் கூட அந்த மாதிரி சொல்றாரு. உங்களோட சங்கிலி டச் ஆனது உங்களுக்கு தெரியல, நீங்க ரொம்ப வேகமா போயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து நிறைய லீலைகள் செஞ்சிருக்காரு. ஸோ அப்போ மையா சொல்றாரு, உனக்கெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சு ஆகாதுன்னு சொல்லி அவரை இழுத்துட்டு வந்து அந்த ரோக்கிலிக்கு கட்டுறாரு, உரலுக்கு கட்டுறாரு. அந்த உரலுக்கு கட்டிட்டு என்ன பண்றாருன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவான் கிருஷ்ணரை வந்து யாராலையும் கட்ட முடியாது. எப்பேற்பட்ட உயர்ந்தமான ஒரு நபராலையும் கட்ட முடியாது. பணத்தால பகவானை கட்ட முடியாது, செல்வாக்கால கட்ட முடியாது, அகங்காரத்தால பகவானை கட்ட முடியாது, அறிவாலையும் கூட கட்ட முடியாது. நிறைய பேர் எம்ஃபில், பிஹெச்டி, ரிசர்ச், அது இது நிறைய படிச்சிருப்பாங்க கல்வி. அதெல்லாம் வச்சுட்டு பகவானை வந்து கட்ட முடியாது. பகவானை எப்படி கட்டலாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரால கட்ட முடியும் பகவானை? அன்பால மட்டும்தான் பகவானை கட்ட முடியும். ஏன்னா நம்ம பார்க்கலாம், பகவான் எத்தனை பூத்தனா, ஒரு பெரிய அரக்கி இங்க இருந்து அந்த ஒசூர் நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அவ்வளவு பெருசா இருக்கும். அவனோட உருவம் 12 கிலோமீட்டர். ரொம்ப சொல்றாங்க 12 கிலோமீட்டர். அது வந்து இதுல கிருஷ்ணா புக்ல சொல்லப்பட்டிருக்கு. 12 கிலோமீட்டர் இருக்கிற உருவத்தில் இருக்கிற ஒரு அரக்கிய சாதாரணமா ஒரு வதம் பண்ணிட்டார். பால் கொடுக்கும் போது தன்னோட அந்த உயிர் காத்தையே வந்து அப்படியே உருங்கிடுறாரு. அப்படியே அப்பேற்பட்ட கிருஷ்ணர் வந்து ஒரு யசோதம்மையாக்கு சாதாரண ஒரு தாய்க்கு வந்து பயப்படுறாரு. அப்போ என்ன நம்ம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய இந்த லீலை என்னன்னா,
பகவானை வந்து நம்ம வந்து எதை வச்சு கூட கட்ட முடியாது. அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. அவரை கட்டுப்பாட்டில் நம்ம கொண்டு வரணும்னா அன்பால மட்டும்தான் நம்ம வந்து அவரை வந்து கட்டுப்படுத்தணும் சொல்லி ஆச்சாரியா சொல்றாங்க. ஸோ அந்த அன்புன்றது இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த தூய்மையான பக்தி தொண்டு நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம பார்க்கலாம், ஒருத்தரை நம்ம வெல்லலாம், அவங்களோட இதயத்தை நம்ம வெல்லணும்னா நம்ம வந்து அன்போட தான் நம்ம வெல்ல முடியும். ரொம்ப கட்டோரமாக அவங்ககிட்ட நம்ம வந்து இது பண்ண அவங்ககிட்ட பேசினா வந்து அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ அன்பால நம்ம யாரை வேணாலும் ஜெயிக்கலாம். அன்பால வந்து உண்மையான அன்பு இருந்தால் அது யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனால் இங்கே பௌதிகத்தில் இருக்கிற அன்பு வேற, இங்க இருக்கிற அன்பு வந்து காமம், அது உண்மையான ஒரு பிரேமை கிடையாது. உண்மையான பிரேமை எங்க இருக்குன்னா ஆன்மீக லோகத்தில் மட்டும்தான் இருக்கு. அதான் பிரம்ம சொல்றாரு, பிரம்ம சமீதா பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனா சந்தஸ் சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷாம சுந்தரம் குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமின்னு சொல்லி சொல்றாங்க. பெரிய பெரிய முனிவர்கள் ரிஷிகள் எத்தனோ வருடமா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஆச்சாரியா சொல்றாங்க, எத்தனோ யுகத்துல இருந்து பெரிய பெரிய முனிவர்கள் தியானங்கள் வந்து பகவானோட அந்த திருப்பாதை மேல அவரோட திருவடிகள் மேல தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவரால் பிடிக்க முடியல. பந்தஸ்து கோட்டி சதவத்சர சம்பிரகம் யோ வாயோ ரதாபி மனசோ முனிபுங்கவானம்னு சொல்லி சொல்றாரு பிரம்மா. எத்தனோ வருஷமா அந்த மனசு வந்து எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னா, இங்க இருக்கிற நம்ம மனசு இப்போ உடனே அமெரிக்காவுக்கு போயிடலாம், உடனே ரஷ்யாவுக்கு போயிடலாம், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மனசு. அப்பேற்பட்ட மனசால நம்ம பிடிக்க முடியாது பகவான். ஆனா பிரேமான்ற அஞ்சனா நம்ம எப்போ நம்ம கண்ணுக்கு பூசுறோமோ அப்போ நம்ம வந்து பகவானை வந்து பிடிக்கலாம் சொல்லி சொல்றாங்க. பிரேமாஞ்சன பக்தி, அந்த தூய்மையான பக்தினால நம்ம பகவானை வந்து எப்படியாவது நம்ம வந்து நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். ஆனால் நீங்க தான் நினைச்சிட போறீங்க, எனக்கு உண்மையான பிரேமம் இருக்கு, பகவானை கட்டுப்பாட்டில் நான் நினைச்சேன். அந்த பிரேமம் கிடையாது. ஆனா ஒரு சாதனை பண்ணும் அப்படி. அதாவது 16 ரவுண்டு நம்ம ஜபம் பண்ணும், 64 ரவுண்ட் ஜபம் பண்ணும். அப்புறம் பக்தர்கிட்ட சாங்கித்யம் எடுத்துக்கணும், ஒரு நாள் தவறாம பகவத்கீதா ஸ்லோகாஸ் படிக்கணும், அதை வந்து புரிஞ்சுக்கணும், மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இதுக்கு எல்லாமே ஒரு தகுதி என்னன்னா ஆசை வேணும். நம்மளுக்கு ஆசை இருந்தால் நீங்க என்ன நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஆசை இருக்கிறதுனால நீங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்க. அதே ஆசை இல்லைன்னா நம்ம இங்க வந்திருக்க மாட்டோம். நம்ம ஏதோ டிவி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம், ஏதோ வேற ஏதோ பிரஜல்பான்னு சொல்றாங்க ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஏதோ அல்ப விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா இங்க தாமோதர மாசத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு தடவை பகவானுக்கு அந்த விளக்கை நம்ம காமிச்சுட்டு 1000 தீபங்கள் நம்ம காமிக்கிற மாதிரி. ஒரு ரவுண்டு நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒரு தடவை நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா 1000 தடவை சொன்ன மாதிரி. அப்போ ஒரு ரவுண்ட்ல 108 ஹரே கிருஷ்ண மந்திரம் இருக்கு. 108 தடவை நீங்க சொன்னா அது அப்படியே 1000 ஆகும். எல்லாமே மல்டிப்ளை ஆகும், மேக்னிஃபை ஆகும். நீங்க எந்த சேவை செஞ்சாலும் இந்த தாமோதர மாசத்துல எல்லாமே மல்டிப்ளை ஆகும், மேக்னிஃபை ஆகிட்டே இருக்கும், எல்லாமே மேக்னிஃபை ஆகிட்டு இருக்கும். ஒரு தடவை நீங்க தாமோதர ஆர்த்தி இங்க இது விளக்க காமிச்சா கங்கா, யமுனா, காவேரி, நர்மதா, சிந்து, நிறைய பேர் கும்பமேளாக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கும்பமேளாக்கு ரொம்ப பேருக்கு. வேற யாராவது கும்பமேளா போயிருக்கீங்களா? கும்பமேளால அவளை கஷ்டப்பட்டு போய் நம்ம வந்து நிறைய சாதனை பண்ண வேண்டியதா இருக்கும் கும்பமேளா பண்ணா. ஆனா இங்கே நீங்க வந்து ஒரு தடவை தாமோதர இது விரதத்தை காமிச்சா விளக்கு காமிச்சா 1000 கும்பமேளா நீங்க வந்து பலன் அடையிற சமானம். அப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் பர்த், ஒரு பிறப்பு கிடையாது, பல கோடிக்கணக்கான பிறவி எடுத்தா கூட நம்மளுக்கு அந்த புண்ணியக்காரங்கள் நம்ம அடையிறதுனால ஜஸ்ட் பகவானுக்கு ஒரு தடவை நம்ம தீபத்தை காமிச்சிட்டாவே போதும், எல்லா பாவங்களும் வந்து என்ன ஆயிடும், எல்லா பாவத்தையும் தூரமாயிடும். அப்புறம் பல கோடி பிறப்புல நம்ம நிறைய சஃபரிங்ஸ் இருக்கும். பல கோடி பிறப்புல நம்ம நிறைய சஃபரிங்ஸ், துன்பத்தினால நம்ம ஆளா இருக்கோம். அந்த துன்பம் எல்லாமே தூரம் ஆயிடும் நம்ம பகவானுக்கு அந்த தாமோதர தீபத்தை காமிச்சு விட்டாங்க. இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. தாமோதர தீபம் காமிக்கிறதுனால நிறைய ஆன்மீகமான பலன்கள் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து பக்தியில வந்து பரிபக்கம் வேணும், பர்ஃபெக்ஷன் வேணும்னு சொன்னா 30 நாள் பகவானுக்கு இது விளக்கேத்துங்க, கண்டிப்பா உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்துடும். வேணா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஆனா ஸ்ரத்தா இருக்கணும். ஸ்ரத்தான நம்பிக்கை. பகவான் சொல்றாங்க, யார் உண்மையான யோகி அப்படின்னு சொல்றாங்கன்னா
ஸ்ரத்தாவன் பஜதே யோமாம் யோகினாம் அபி சர்வேசா மக்கத் அந்தராத்மனா ஸ்ரத்தாவன் பஜதே யோமாம் சொல்றாங்க. யார் உண்மையான யோகி யாருன்னா, என் மேல ஆழமான நம்பிக்கை இருக்கு, அவங்க மட்டும்தான் உண்மையான யோகின்னு சொல்லி சொல்றாங்க. நம்பிக்கை இல்லாம நம்ம பகவானுக்கு பக்தி செஞ்சா கண்டிப்பா அந்த பலன் வராது. அதனால நீங்க மந்திரங்கள் சேன் பண்ண தேவையில்லை. தாமோதர மாச விரதத்துல எந்த விதமான தூய்மையான சாதனை பண்ண தேவையில்லை. ஆனா ஜஸ்ட் பகவானுக்கு தீபத்தை காமிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு சம்பூர்ணமான பர்ஃபெக்ஷன். தேங்க்யூ. ஸோ அதனால இந்த தாமோதர விரதம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். அது இல்லாமல் உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் இந்த இது இருக்குது, இந்த இடம் இருக்குது, இந்த கோயில் இருக்குது ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில். அதனால இந்த ஹார்ட் ஆஃப் தி சிட்டி நீங்கள் எல்லாமே அட்வான்டேஜஸ் எடுத்துக்கலாம், நிறைய அட்வான்டேஜஸ் எடுத்துக்கலாம். இந்த தாமோதர சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க, ஸ்கந்த புராணத்தில், பத்ம புராணத்தில், அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ணா. ஸோ சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வைகுண்டத்துக்கு நம்ம போனோம்னா நிறைய சாதனை பண்ண வேண்டியது. ஒரு பிறப்பில் ஆகாது, 2 பிறப்பில் ஆகாது, பல பிறப்பு எடுத்தா கூட நமக்கு ஆகாது. நிறைய சாதுக்கள் வந்து இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க வைகுண்டத்துக்கு போறதுக்காக. ஆனால் ஜஸ்ட் தாமோதரத்துக்கு வந்து விலக்கேற்றுறதுனால அந்த வைகுண்ட பிராப்தி சரளமாக நம்மளுக்கு கிடைச்சிடும், ரொம்ப சரளமாக கிடைச்சிடும். எப்படின்னு நீங்கள் கேளுங்கப்பா. வேணா ஒரு நாள் தவறாம நித்தியமா நம்ம பகவான நாமத்தை நம்ம ஜபிக்கணும். நித்தியம் நாமத்தோட அந்த மகிமை வந்து ரொம்ப ரொம்ப அப்பாற்பட்டது. அந்த இதுல கலி சந்தர்ம உபனிஷத் நீங்க படிச்சா அதுல இருக்கும், அதோட ஆன்மீகமான அட்வான்டேஜ் எப்படின்னு சொல்லி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அதுல. ஸோ பக்தரோட சாங்கித்யம் முக்கியமா இந்த தாமோதர மாசத்துல நம்ம பண்ண வேண்டியது 30 நாள் பகவானுக்கு விளக்க காமிக்கணும். அப்புறம் தாமோதர அஷ்டகத்தை வந்து நீங்க பாடணும். அது உங்களுக்கு பாட தெரியலன்னா கூட நீங்க பார்த்து கூட நீங்க படிக்கலாம். அது பாட நமக்கு டெய்லி வந்து அது பயிற்சி ஆயிடுது. அப்புறம் பாகவதம் படிக்கணும், ஸ்ரீமத் பாகவதம் கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் துளசிக்கு கூட நீங்க விளக்கேற்றலாம். இந்த சமயத்துல சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, துளசிக்கு விளக்கேற்றலாம், பாகவதம் படிக்கலாம், பகவத்கீதா படிக்கலாம். முக்கியமா பக்தர்கிட்ட சாது சங்கம் பண்ணலாம், பண்ணலாம். அது இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, விருந்தாவனத்துக்கு போகலாம். விருந்தாவனத்துக்கு போய் அங்க வந்து, ஏன்னா விருந்தாவனத்துக்கு போனா 1000 மடங்கு நம்மளுக்கு வந்து இன்னும் மேக்னிஃபை ஆகிட்டே இருக்கும். நம்ம செய்கிற சேவை எல்லாமே மேக்னிஃபை ஆகிட்டு இருக்கும். அதாவது ஒரு சாஸ்திரா ஒரு நூலில் சொல்றாங்க, ஜஸ்ட் இப்படி கண்ணு ஓப்பன் பண்ணி இப்படி திறந்து இப்படி பார்த்த உடனே தாமோதர் ஆர்த்தி பண்ணவங்களுக்கு வந்து ஜஸ்ட் இப்படி just an off eye wing, you will relieve from all sinful activities which you have done in millions of life births. பல கோடி பிறவைகளை நீங்க பண்ண எல்லா பாவங்களும் எல்லாமே போயிடும் தாமோதர மாசத்துக்கு வந்து தாமோதருக்கு வந்து ஆர்த்தி பண்றதுனால. ஸோ அதனால பகவானோட பக்தி சேவை வந்து இதெல்லாமே எதுக்காக பகவான் இந்த தாமோதரில் வந்து அறிமுகம் பண்ணாருன்னா, நிறைய இது ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி நம்மளுக்கு. இப்போ தீபாவளி வருது, 20ஆம் தேதி தீபாவளி வருது. நம்ம என்ன பண்ணுறோம், எந்த கோயிலில் துணி கடையில் டிஸ்கவுண்ட் இருக்கு, எந்த ஜவுளி கடையில் டிஸ்கவுண்ட் இருக்கு, எந்த தங்க கடையில் டிஸ்கவுண்ட் இருக்கு, எல்லாம் நம்ம பார்க்குறோம். எங்கே டிஸ்கவுண்ட் இருக்காங்க உடனே நம்ம ஓடுறோம். அதனால பகவான் எவ்வளோ கருணாமயன்னா, இந்த புது பக்தர்கள் புது நபர்கள் எல்லாம் வராங்கல்ல, அவங்கள வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு சொல்லி பகவான் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி தாமோதர டிஸ்கவுண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட்னால நிறைய புது ஆத்மாக்கள் வந்து என்னோட சேவை செய்யணும், என்னோட சேவையில வந்து ஈடுபடுத்தணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு சேவையை நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, சேவை பண்றதுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு தாமோதர மாசத்துல நம்ம நிறைய வாக்குமூலம் எடுக்கலாம். நான் வந்து 64 ரவுண்ட் சேண்ட் பண்றேன், நான் 16 ரவுண்ட் சேண்ட் பண்றேன், சாண்டிங்கே பண்ணாம ஜெபமே பண்ணாதவங்க நான் 1 ரவுண்ட் பண்றேன், 4 ரவுண்ட் பண்றேன், அந்த மாதிரி வாக்குமூலம் எடுத்துக்கலாம். they can take vows. அப்புறம் வந்து நான் பாகவதம் இத்தனை ஸ்லோகா படிக்கிறேன், பகவத்கீதா இத்தனை ஸ்லோகா படிக்கிறேன், அப்புறம் ஒரு நாள் தவறாம நான் கோயிலுக்கு வந்து பக்தர் கூட சாது சங்கம் பண்ணிக்கிறேன், அட்லீஸ்ட் 1 ஹவராவது நான் வரேன், அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நான் சேவை செய்கிறேன், அட்லீஸ்ட் நான் ஏதாவது ஒரு தானமா கொடுக்குறேன், பகவானுக்கு அன்பளிப்பா நான் கொடுக்குறேன், ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நான் கொடுக்குறேன், ஒரு சேவையை நான் செய்கிறேன், இதெல்லாமே நம்ம ஏற்றுக்கலாம் தாமோதர மாசத்துல. அப்படி ஏற்றுக்கிறதுனால உங்க வாழ்க்கை எல்லாமே அது எல்லாமே பெரிய தியாகம் ஆயிடும், அது பெரிய தபஸ்யா ஆயிடும் சொல்லி சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ இந்த தாமோதர மாசத்துல நிறைய விசேஷமான லீலைகள் நடந்திருக்கு. கோபாஷ்டமி, அப்புறம் வந்து கோவர்தன பூஜா, பகுலாஷ்டமி, அப்புறம் ஏகாதசி விரதம் ஒன்று வருது இந்த மாசத்துல. முக்கியமா நம்ம செய்யக்கூடாத ஒரு செயல் எப்படின்னா, எந்த பக்தரையும் அபராதம் பண்ணக்கூடாது. எங்க குருமாராஜ் சொல்லுவாங்க, ஈவன் அபக்தரா இருந்தா கூட அவங்களை அபராதம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க கூட அபக்தரா இருந்தவங்க தான். அபக்தரா இருந்தது வைஷ்ணவரோட அந்த சாங்கியத்தினால நீங்க பக்தரா இருக்கீங்க. அதனால யாரையும் நம்ம வந்து ஃபால்ட் ஃபைண்டிங், எந்த பக்தரையும் வந்து தவறா வந்து எண்ணிக்கக்கூடாது, தவறா வந்து பார்க்கக்கூடாது. அப்புறம் நம்ம செய்யற பக்தியில நம்பிக்கையோட செய்யணும். முக்கியமா நாஸ்திகரை கூட சாங்கியம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நேற்று ஒரு தாமோதர லீலைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு வீடு தாமோதரம் சரி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமில் அந்த ஒரு வீட்டுக்கு போயிருந்த 4 பேர் பண்ணுறாங்க. ஒரு நபர் மட்டும் எனக்கு நம்பிக்கை இல்லை சார், நான் பண்ணுறதில்ல சொல்லி சொல்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் பண்ணுறதில்ல சொல்லி சொல்கிறாரு. ஒரு ஸ்மால் ஜோக்கு, ஒரு ஸ்கூலில் ஒரு நபருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறப்பு கொடுக்குறாரு. அந்த ஆண் குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாருன்னா கடவுள் இல்லை என்ற பேர். அவர் பேரே அதுதான். பேர் என்ன வச்சிருக்காருன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. சரி, அவரை போய் ஸ்கூலில் சேர்க்கிறாரு. 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்கூலில் போய் சேர்க்கிறாரு. வாத்தியார் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு. ஒருத்தராக கேட்கிறாரு. ஒரு பேரா படிச்சுட்டு வரும்போது இவரை பேர் படிக்கிறாரு. நான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேர் கூப்பிடுறாரு. அப்போ அந்த பையன் சொல்றான், நான் கடவுள் இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. நான் கடவுள் இருக்கேன்னு சொல்லி. அப்போ நம்ம சொல்ல முயற்சி பண்ண கூட நம்மளால முடியாது. நம்ம சொல்ல முயற்சி பண்ண கூட நம்ம பகவான் மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாது. ஒரு பெரிய நாஸ்திகர் தலைவர், உலகத்துக்கே பெரிய தலைவர் அவர். ஒரு பெரிய கூட்டத்தை வந்து என்ன சொல்றது, மாநாடு பண்றாரு. நாஸ்திக மாநாடு சொல்லி ஒரு நாஸ்திக மாநாடு பண்றாரு. அந்த நாஸ்திக மாநாடுல நல்லா இது கொடுக்குறாங்க, நல்லா ஸ்பீச் கொடுக்குறாங்க. பயங்கரமா ஸ்பீச் கொடுத்து அது இதுன்னு சொல்லி அவங்கள பாராட்டு பண்ணி அவங்கள வந்து சன்மானம் பண்ணி அவங்களை அப்படியே மேலே தூக்கி வச்சிருக்காரு. இவரெல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பல்லு வளர்க்கிட்டே அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான், எப்படி இருந்துச்சு உங்க ப்ரோக்ராம்னு கேட்குறாரு. அந்த பகவானோட அருள்னால எல்லாமே நல்லா நடந்துச்சு. அவருக்கே தெரியாது, அந்த வார்த்தை வருதுன்னு சொல்லி அவருக்கே தெரியாது. ஆனா மணிக்கணக்கா சொல்லியிருக்காங்க பகவானை பத்தி, மணிக்கணக்கா பகவானை பத்தி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால பகவான் சொல்றாங்க 6வது அத்தியாயத்துல, நான் இல்லாத ஒரு சின்ன பில்லு கூட அசையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. நான் இல்லாத ஒரு பில்லு கூட அசையாது. அதனால எங்கேயும் எல்லா இடத்துலையும் நம்ம பகவானை பார்க்கலாம். இதோ நரசிம்மா, பரத்தோ நரசிம்மா, எத்தோ யாமி தத்தோ நரசிம்மா. பகவான் இல்லாத இடமே நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ அதனால இந்த தாமோதர மாசத்துல நிறைய பேர் நீங்க என்ன சொல்றது, வாக்கு மூலம் எடுத்துக்கலாம். நான் கீதையை படிக்கிறேன், பக்தர்கள் வந்து சேவை செய்கிறேன், கோயிலில் வந்து சேவை செய்கிறேன். அட்லீஸ்ட் என்னால் டெய்லி வர முடியல, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் வரேன். அப்புறம் நான் 6 ரவுண்டு செய்கிறேன், 8 ரவுண்டு செய்கிறேன். இந்த மாதிரி வாக்குமூலம் பகவான் முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால அதை எடுக்கிறதுனால உங்களோட அந்த சாதனை வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நல்ல வளர்ச்சி பார்க்கலாம் நீங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, தாமோதர விரதம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே நம்ம பண்ணிட்டு போயிடுறோம். ஒருவேளை நீங்கள் வர முடியாத சமயத்தில் நம்ம வீட்டில் கூட நம்ம பண்ணலாம். வீட்டில் பண்ணால் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே முக்தி கிடைச்சிடும். அதை கூட சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களை. எப்படி பிரகலாதருக்கு நரசிம்மர் சொன்னாரோ, பிரகலாதா நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆல்ரெடி உங்கள் அப்பா முக்தி அடைஞ்சிட்டாரு சொல்லி சொல்கிறாரு. அதனால நம்ம டெய்லி ஒரு நாள் தவறாமல் அது பண்ணுறதுனால நம்ம முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே அந்த முக்தி கிடைச்சிருக்கு. இந்த பௌத்திக உலகத்துக்கு நம்ம வந்து விடுதலாகி நம்ம வந்து பகவான லோகத்துக்கு போயிடலாம். அதனால நம்ம நினைக்கிறது எதுவுமே நினைக்காது. கன்னட சொல்லுவாங்க, ನರಚಿತ್ತ ನಡೆಯೋದು ನರಚಿತ್ತ ಆಗೋದಿಲ್ಲ ಯಾವತ್ತೂ, ಹರಿಚಿತ್ತನ ಆಗೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஸோ ஹரி என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் நடக்குமே தவிர நம்ம நினைக்கிறது எதுவுமே ஆகாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், கண்ணை மூடிட்டு குருடனை எப்படி ஃபாலோ பண்ணுறானோ கண் இருக்கிறவங்க பின்னாடி, அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், பக்தர்களை பின்னாடி அவங்கள வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். அவங்களோட இதை பிடிச்சிட்டு நம்ம போகணும். அவங்கள ஆடையை பிடிச்சி பின்னாடி ஆடையை பிடிச்சி நம்ம போயிட்டே இருக்கணும். அது போனாலே போதும். ஒரு சாஸ்திரம் சொல்கிறாங்க, பக்தர் நடுவில் நம்ம சும்மா அப்படி நின்றுட்டா போதும், அவங்க எல்லாமே நம்மளுக்கு பயிற்சி பண்ணி கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால சாது சங்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியமாக இந்த தாமோதர மாசத்துல சாதுக்களோட சாங்கித்யம் எந்நேரமும் நம்ம வச்சுக்கணும். எந்நேரமே நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கணும்.
அது மட்டும் இல்லாம ஒரு நாள் தவறாம ஒரு கிருஷ்ணரோட லீலைகளை நீங்க கேட்கணும். தாமோதர மாசத்துல ஆகட்டும் அல்லது அடுத்த எந்த மாசத்துல இருக்கணும். ஒரு தடவை என்ன பண்றாருன்னா, யசோதா மாதாஜி வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது கோபேர்கள் எல்லாமே போறாரு. கோபேர்கள் எல்லாமே போய் எல்லாம் மீட்டிங் பண்றாங்க. இந்த கருப்பு கண்ணன் வந்து ரொம்ப குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லா வீட்லயும் வந்து கலாட்டா செய்யறாங்க, ஏதோ ஒன்று ரகலை பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு ஏதாவது ஒரு புள்ளி வைக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லாம் மீட்டிங் பண்ணிட்டு நேரா யசோதா மாயா கிட்ட போறாங்க. யசோதா மாயா கிட்ட போகும்போது, இந்த மாதிரி உங்க கண்ணனை வந்து தண்டிக்க கூடாதா, எல்லா வீட்லயும் வந்து பானையா ஓடிக்கிறான், திருடுறான், இதெல்லாம் செய்யறான் சொல்லி சொல்லும்போது யசோதா அம்மா சொல்றாரு, என்னடி யாரை பார்த்து என்ன சொல்ற, என் வீட்டுல வந்து பாரு, எத்தனை பசுமாடு இருக்கு யாருக்கா தெரியுமா, கண்ணனோட இதுல 9 லட்சம். ரொம்ப சொல்றாரு தாமோதர் பிரபு, 9 lakhs. நம்ம மாதிரி பசுமாடுகள் கிடையாது, அது சுரபி பசுக்கள். அதுல அந்த 9 லட்சத்துல 8 பசுமாடு கிருஷ்ணருக்காகவே யசோதாமாயி தான் பர்சனலா வந்து சேவை செய்யறாங்க. வேற எல்லாத்துக்கும் ஆளை வச்சிருக்காங்க. ஆனா இந்த 9 பசுமாடு 8 அந்த 8 பசுமாடு மட்டும் யசோதா மாதாஜி தனிப்பட்ட முறையா வந்து சேவை செய்யறாங்க. எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கிருஷ்ணர் காண்டி, கிருஷ்ணருக்கு வந்து எந்த விதமான கல்மஷம் ஆகக்கூடாது, தன்னோட உடலுக்கு வந்து எந்த விதமான நோய் வரக்கூடாது. ஸோ இப்படி அன்பு காமிக்கிற அந்த பக்திக்கு என்ன சொல்றாங்கன்னா வாத்சல்ய பக்தின்னு சொல்லி சொல்றாங்க. சாந்தரசா, தாஸ்யரசா, சாக்கியரசா, வாத்சல்ய ரசா, மாதுரிய ரசா. ஸோ பக்தர் வந்து இந்த 5 ரசத்துல தான் பகவானுக்கு வந்து பகவான் வந்து நேசிக்கிறாரு, பகவான் வந்து பக்தித்தோடு செய்யறாரு. அந்த விதத்துல பார்த்தா யசோதமையா என்ன செய்யறாரு, வாத்சல்ய ரசத்துல கிருஷ்ணரை வந்து ஆழ்ந்து போயிருக்காரு. அந்த பிரேமையில, அந்த பிரேமை என்ற கடல்ல வந்து ஆழ்ந்து போயிருக்காங்க. இப்ப நம்ம ஸ்விமிங் பண்ணும்போது என்ன செய்யறோம், நீச்சல் அடிக்கும் போது அப்படியே உள்ள போயிடுறோம். துளசி மகாராணி பிரேமையில கூட நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்ரீ ராதா கோவிந்த பிரேமே சதா ஜீன பாசி. அப்படின்னா ராதா கோவிந்தரோட லீலையில நம்ம என்ன செய்யணும், அந்த பிரேமையில முழுங்கிடணும், அப்படியே உள்ள முழுங்கிடணும். ஸோ அப்போ யசோதமாதை போய் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது யசோதமாய் சொல்றாங்க, எங்க வீட்டிலே 9 லட்சம் பசுமாடு இருக்கு, போ யாருக்கு சொல்ற, எங்க கண்ணனுக்கு என்ன, உங்க வீட்டுக்கு வரணும் சொல்லி இதா, அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது, நீங்களாம் சும்மா சொல்றீங்க, போக சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. எப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யசோதமாயை நம்புறதே இல்லை. அப்போ லாஸ்ட்ல சொல்லிட்டு போறாங்க, ஒரு கோபி ரெட் ஹேண்டா பிடிச்சி உங்க கையில கொடுத்து பாக்குறேன்னு சொல்லி பாருங்க, ரெட் ஹேண்டா பிடிச்சி உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி பிடிச்சிக்கோ அப்போ பார்க்கலாம் சொல்லி யசோதமாயை சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் என்ன செய்யறாங்க, கண்ணனை எல்லா வீட்லயும் கண்ணன் வரும்போது என்ன செய்யறாங்க, எல்லாரும் மீட்டிங் போட்டுக்கிறாங்க. மீட்டிங் போட்டுக்கிட்டு எல்லாரும் வீட்டு லைட் ஆஃப் பண்ணிடுங்க, இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் மணி வச்சிருங்கன்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலையும் மணி வச்சுட்டு, அப்போ அந்த மாதிரி அவன் எப்போ அந்த மணி சவுண்ட் வருதோ அப்போ டக்குன்னு நம்ம பிடிச்சிடலாம் சொல்லி ஒரு பிளான், ஒரு திட்டம் போட்டுக்கிறாங்க. அந்த திட்டம் போடும்போது ஒரு கோபியர் வீட்டுக்கு கிருஷ்ணர் வராரு. ஒரு கோபியர் வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்து வரும்போது இந்த டோர்ல, அப்புறம் மேல ஜன்னல்ல, எல்லா இடத்துலையும் மணி, எங்க பார்த்தாலும் மணி இருக்கும். அப்போ அவர் அப்படி கால் வச்ச உடனே மணி டான் 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 அடிக்குது. ஸோ அப்போ அந்த அடித்த உடனே கோபியர் பின்னாடி எல்லாமே அங்கே டோருக்கு பின்னாடி நிற்கிறாங்க, எப்படியாவது கண்ணனை பிடிச்சிடலாம் ரெட் ஹேண்டான்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ எனக்கு கிருஷ்ணன் சொன்னார், எல்லாரும் ஒருத்தரா உள்ள வராரு. இந்த சினிமாவில் திருடர் போகிறாங்க பாருங்க, ஒருத்தரா முன்னாடி தலைவர் போகும்போது பின்னாடி தொண்டர்கள் வராங்க, அந்த மாதிரி பின்னாடி எல்லாமே போகிறாங்க. கிருஷ்ணா, பலராம, சுதாமா, அர்ஜுன சகா, மதுமங்கலா எல்லாமே உள்ளே போகிறாங்க. மேலே இருக்கிற பானை மேலே ஒருத்தர் ஏறி அந்த பானையை எடுத்து அந்த எடுக்க பார்க்கும்போது என்ட்ரான உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு, மணிகளா சத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. எந்த காரணத்தை கொண்டே நான் சொல்றேன், நான் அது உங்களுக்கு ஆக்னை கொடுத்துருக்கேன், மணி சத்தமே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. மணிகளெல்லாம் ஓகே ரைட். அப்போ நீங்க ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு, என்ன பிரபு மணி எல்லாமே பேசுமா கிருஷ்ணர் கிட்டன்னு சொன்னா, வைகுண்ட லோகத்துல எல்லா உயிர்வாளிகளும் பேசுவாங்க. அப்படின்னா இங்க இந்த ஸ்பீக்கர் இருக்கு, இது கூட அங்க பேசும். இந்த டேபிள் இருக்கு, அந்த டேபிள் கூட அங்க பேசும். வைகுண்டத்துல எல்லாமே அங்க பேசும், இந்த ஸ்பீக்கர் எல்லாமே பேசும். எந்த உயிர்வாளி நீங்க பார்த்தா கூட எல்லாமே பேசும். ஒரு பூ இருக்கும் பாருங்க, அந்த பூ கூட அங்க பேசும். எல்லாருக்குமே அங்க வந்து உயிர் இருக்கும், அந்த ஜீவ சக்தி இருக்கும். அதான் வைகுண்டத்துக்கும் பௌதிக உலகத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. ஆனா பௌதிகத்துல நம்ம டச் பண்ணாதான் இது மூவ் ஆகும், இல்லை மூவ் ஆகாது. அங்க அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே ஜீவ சக்தி இருக்கு.
அந்த மணி கூட பகவானுக்கு சேவை செய்யறாங்க. இன்னொன்னு ரசமலை, ஜாமுன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க, ஸ்வீட்ஸ். அந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் ஜீவசக்தி இருக்கும். அங்க அது கூட ஜீவசக்தி இருக்கும் வைகுண்ட லோகத்துல. அப்ப எல்லா மணி மணி யாரும் நீங்க வந்து சத்தம் போடக்கூடாது சொல்லி உள்ள என்றான உடனே இவர் என்ன செய்யறாரு, அந்த மணி எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுவுமே சத்தம் போடாம சைலண்டா இருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறுறாங்க. ஏறிட்டு அந்த வெண்ணெய் எடுத்து வாயில அப்படி வைக்கிறாங்க பாருங்க, மணி சவுண்ட் கட 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 மணி சவுண்ட் வந்துருது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா நம்ம மணி அடிச்சுதான் ஆகணும். அதனால மணியை கேட்கிறாங்க கிருஷ்ணா. நான் சொன்னேன் இல்ல மணி அடிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் இல்ல, நீங்க மணி நீங்க சத்தம் கொடுத்தீங்கன்னா, சுவாமி நீங்க சாப்பிடும் போது எப்படி சாமி நாங்க மணி அடிக்காம இருக்க முடியும், நான் அடிச்சுதான் ஆகணும் சாமி, அதான் எங்களோட கடமைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எல்லாம் அந்த கோபிகளை வச்சு டக்குன்னு அவரை பிடிச்சிட்டு ஒரு கோனி பையில போட்டு நேரா யசோதமையா கிட்ட போறாரு. யசோதமையா வீட்டுக்கு போறாரு. யசோதமையா வீட்டுக்கு போய், மையா மையா நான் உங்க கண்ணனை பிடிச்சிட்டேன், ரெட் ஹேண்டா பிடிச்சிட்டேன் பாரு, இந்த பைக்குள்ள இருக்க சொல்லி இந்த பை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அங்க யார் இருக்காரு? அவங்க இந்த கோபியரோட பையன் அந்த பையில இருக்காரு. கிருஷ்ணர் இல்ல அங்க, அந்த கிருஷ்ணர் அங்க இல்ல. அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த கோபியரோட பையன் மாதிரி இவரு அந்த உருவத்தை எடுத்தாரு. ஏன்னா கிருஷ்ணர் நினைச்சா என்ன பண்ணலாம், எத்தனை கோடிக்கணக்கான இது கூட எடுத்துக்கலாம். அதுல வந்து நம்ம இதுல பார்க்கலாம், பாகவதம்ல பார்க்கலாம். இப்போ நாரதமுனை வந்து அந்த 16,108 அரண்மனையில போய் பார்க்கறாரு. கிருஷ்ணர்லாம் எங்கெங்க இருக்காரு என்னன்னு சொல்லி பார்க்கறாரு. அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ யசோதமையை வெளியே கூப்பிடுறாரு. கிருஷ்ணரை கூப்பிட்டுட்டு, கிருஷ்ணா உண்மையா நீ திருண்டியா வெண்ணையான்னு சொல்லி கேட்கிறாரு. மையா நான் போய் வெண்ணெயை திருடணும், நம்ம வீட்டுல நிறைய வெண்ணெய் பானையெல்லாம் நீயே பண்ணி வச்சிருக்கேன் எனக்காக, நான் போய் எதுக்கு திருடணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இன்னொன்னு சொல்றது மறந்துட்டேன், அந்த பையில பார்த்தா இவரோட பையன், அந்த கோபியரோட பையன், கிருஷ்ணர் இல்ல அதுல. அப்புறம் அங்க பார்த்தா, என்னடி உன் பையனை கூப்பிட்டு வந்து எனக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லி சொல்றாரு. அந்த கோபி அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு அவமானம் ஆயிடுச்சு. அந்த பையன் எடுத்துட்டு போய் வழியில போகும்போது பார்த்தா அவன் பையன் இருக்கான். அப்ப கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, என்னை வந்து நீ யாராலையும் பிடிக்க முடியாது, என்னை பிடிக்கணும்னா தூய்மையான பக்தி தொண்டு, தூய்மையான பிரேம இருந்தால் என்னை பிடிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய வந்து பகவானோட லீலைகள் வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். கிருஷ்ணா தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. ஒரு நாள் தவறாம இது எல்லாருமே படிங்க, ரொம்ப நல்லது. கிருஷ்ணா புக்கில் வந்து நீங்க நம்ம இதை படிச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டோரியெல்லாம் சொன்னா ரொம்ப அன்பா அதை கேட்பாங்க, அவங்க மறக்கவே மாட்டாங்க. இந்த வயசுல நம்ம சொன்னா அவங்க மறக்கவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, இதான் நம்ம பரம்பரை. ஸோ இப்படி நம்ம சொல்லிட்டே போனா நிறைய லீலைகள் இருக்கு கிருஷ்ணரை பத்தி. இது வந்து தீபாவளி கூட இந்த மாசத்துல நடந்தது. கோவர்தன பூஜா, தீபாவளி, பகுலாஷ்டமி, ராசலீலா நடந்த மாசம் இது. அப்புறம் வந்து ஏகாதசி கூட இந்த மாசத்துல ஒரு ஏகாதசி வருது, துவாதசி வருது. ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால எல்லாருமே தாமோதரை வந்து அன்போட நம்மளாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் எப்படியாவது இந்த வாழ்க்கையில எப்படியாவது உங்களை வந்து நான் அடையணும், உங்க பிரேமையை அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்க தீவிரமா நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாருமே. ஏன்னா தாமோதர் வந்து அவர் வந்து நினைச்சுட்டா எதை வேணாலும் அவர் செய்வார், அவர் பேர டிஸ்கவுண்ட் தாமோதரன் சொல்லி பேர். எந்த டிஸ்கவுண்ட் வேணாலும் அவர் கொடுப்பாரு. வெளியே 50-60% தான் கொடுப்பாங்க, இவர் 100% கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட். அதனால எல்லாருமே கோயிலுக்கு வாங்க. டெய்லி 30 நாள் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இங்கே பண்ணியிருக்காங்க இது தீபாரதி பண்ணுறதுக்காக. அப்புறம் வெள்ளிக்கிழமை இங்கே வந்து நிகழ்ச்சி நடக்குது. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 6 மணிக்கு ப்ரோக்ராம் நடக்குது. பிரசாதம் இருக்கு, பிரசாதம் கொண்டு போங்க. நம்ம வீட்டில் செய்கிற பிரசாதத்துக்கும் இங்கே பிரசாதத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த பிரசாதத்தில் பக்தர்கள் வந்து பகவானை நினைச்சு எப்படியாவது இந்த ஆத்மாவுக்கு வந்து தூய்மையான பக்தி வரணும்னு சொல்லி அந்த பிரசாதத்தை செய்யறாங்க. ஸோ அதில் வந்து அன்பு பரிமாற்றம் அதில் இருக்கும், கருணை அதில் இருக்கும். அதனால இந்த பிரசாதத்துக்கும் அந்த பிரசாதத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். ஸோ அதனால பகவானோட பக்தியை பிரசாதத்தை எடுத்துக்கோங்க, பக்தர்கிட்ட சாங்கியத்தை எடுத்துக்கோங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கே செய்கிறாங்க, வாங்க கலந்துக்கோங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒரு ரவுண்ட் சேட் பண்ணுறது டைம் இருக்கா? இல்லை வேண்டாம், ஒரு 3 times மட்டும் பண்ணிடலாம். 3 times. ஸோ தாமோதர்ஷம் பாடலாம் ஒரு 3 times ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு முடிச்சிடலாம். 3 times. ஸோ 3 தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சத்தமாக எல்லாருமே சொல்லுங்க. இது எதுக்காகனா நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் வந்து கிருஷ்ண பக்தி வரணும்,
எல்லாருமே வந்து சந்தோஷமா வாழணும். அப்புறம் இந்த உலகத்துல எந்த விதமான போர் அகங்காரம் எதுவுமே இருக்கக்கூடாது. சாந்தியா எல்லாருமே வந்து வாழணும். எல்லாரும் பக்தி தொண்டில் வந்து எங்கேஜ் ஆகணும்ன்ற அதுக்காக நம்ம இந்த பிரார்த்தனை பண்றோம். ஓகே, 3 times we can chant together. எல்லாருமே சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. श्री श्री यशोदा दामोदर भगवान की, राधा कृष्ण भगवान की, श्री चैतन्य महाप्रभु की, लक्ष्मी नरसिंह देव भगवान की, गोपेश्वर महादेव की, योग मैया की, वृंदावन धाम की, पिताय सिद्धनाथ गौर प्रेमानंदे. हरे कृष्ण. நாம அதில் பாடுறீங்களா எப்படி பாடுங்க? हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा. இல்ல வெளிய போறதுக்கா இல்லனா பக்கம் ஷேர் பண்ணிடுங்க. हरे कृष्णा. முதல் நாளே हरे कृष्णा எல்லாரும் பேச வேண்டாம். முதல் நாளே போல் குடிது இந்த 30 நாளுமே நமக்கு தவம் மாதிரி இருக்கு. இன்னொன்னு